இது வந்து உங்களுடைய வந்து 4வது பேஜாக நடத்துகிறோம். 4வது பகுதியாக இதோட 3 பகுதி முடிச்சிருக்காங்க. மிக சிறப்பான பயிற்று வகுப்பாக முடிச்சுட்டு போயிருக்காங்க. ஆனால் ஒவ்வொரு பயிற்சியும் நமக்கு வந்து எல்லாம் போட்டியாகவே நடந்திருக்கு. அதாவது முதல் செட்டுக்கும் அடுத்த செட்டுக்கும் யார் எந்த செட்டை அதிகமாக இது பண்ணியிருக்காங்கங்கிறது அது எங்கே வரையறை இருக்குது அப்படின்னு நம்ம சேனலில் இருக்குது. யூடியூப் சேனலில், தமிழ் மக்கள் யூடியூப் சேனலில் அந்த இலவச தையல் பேஜ்னா அந்த செட்டை போட்டு பகுதி பேஜ் 1, பேஜ் 2, பேஜ் 3 அதில் வீடியோ பதிவுகள் இருக்கு. அதில் தான் நம்மளுடைய எந்த செட்டு அதிகமாக அதை கடந்து செஞ்சுருக்காங்க அப்படின்னு ஒரு அளவு
ஃபர்ஸ்ட் செட்டு பண்ணும்பொழுது அது நிறையா பயிற்சி கொடுத்துருப்பேன். அதை ஃபஸ்ட்டு நிறைய சொல்லி கொடுத்துட்டேன். அது வந்து அதில் வந்து தையல் பயிற்சியாகவே இருக்கும். அது வந்து 2வது செட்டில் வந்து பார்த்தோம்னாக்கா அது வந்து அதில் சொல்லிக் கொடுக்காத அதை பதிவு பண்ணாத வீடியோ அதில் போட்டிருப்பேன். ஆனால் அதிகபட்சமாக அதில் வந்து விழாக்கள் கொண்டாடிருக்கோம். இப்போ அந்த பேஜ் 2ல் பார்த்தோம்னாக்கா நிறைய விழாக்கள் கொண்டாடிருப்போம். நாங்கள் வந்து பொங்கல் விழா, அந்த ஆயுத பூஜை விழா, ஒரு சனி பயிற்சி விழா கொண்டாடணும். என்னென்ன விழாக்கள் கொண்டாட சிறப்பாக பங்கேற்றாங்க. அது வந்து மறக்க முடியாத அந்த இது வரைக்கும் இந்த 3 செட்டில் மறக்க முடியாத ஒரு செட்டுனா அந்த 2வது பகுதி அமைஞ்ச ஒரு செட்டு. அடுத்த 3வது பகுதி எல்லா ப்ரோக்ராமும் வந்து மக்களுக்கு கொண்டு சேர்க்கணுங்கிறது தான் என் நோக்கம். வந்து இன்னைக்கு நிறைய பேர் அறியாமையில் இருக்காங்க. அதனால வந்து இந்த தொழில் பயிற்சிங்கிறது வந்து தொழில் பயிற்சியாக அவங்களுக்கு கொடுத்து அதுலேருந்து ஒரு விழிப்புணர்வு மக்கள் மத்தியில் கொண்டு சேர்க்கணுங்கிறது தான் என்னுடைய ஒரு கட்டாயத்தை நான் இருக்கிறேன். ஏன்னா நிறைய பேர் நிறையா விஷயம் படிச்சிருக்காங்க, தெரியும் நினைக்கிறாங்க. ஆனால் அது வந்து நமக்குன்னு வரும்பொழுது சில விஷயத்தில் புரியாமல் இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஃபஸ்ட் நான் என்ன கொடுத்துருக்கேன்னா கல்வி கொடுத்துருக்கேன். மாணவர்கள் மத்திய ஃபஸ்ட் வந்து டியூஷன் வகுப்பு, டுட்டோரியல் வகுப்பு. டியூஷனுங்கிறது எல்லாருமே நடத்துகிறாங்க. டுட்டோரியல் வகுப்புனாக்கா அதுவும் எல்லாரும் நடத்துகிறாங்க. அதில் என்னோட சிறப்பு அப்படின்னா பள்ளி படிப்பை பாதியில் விட்டவங்க, 10வது கிளாஸ் படிக்க முடியாது நினைக்கிறவங்க, எனக்கு படிப்பு வரலைங்கிற விட்டவங்கிறத விட எனக்கு படிப்பு வரலை, எனக்கு புரியல, எனக்கு படிக்க பயமாக இருக்கு நீங்கிறவங்களை கொண்டாந்து வந்தவங்கள அடுத்த கட்டம் கொண்டு போய் பெரிய அளவில் பார்த்தது தான். அதாவது நிறையா வந்தோடனே நிறைய படித்து மார்க் ஸ்கோர் பண்ணுவாங்க. அந்த மாணவ மாணவிகள் அந்த கணக்கில் எப்படின்னு வச்சுக்க மாட்டாங்க. ரொம்ப லோ ஸ்டூடெண்ட்டு, எழுத்துக்கூடி படிக்கிற 10th தான் எழுத்துக்கூடியே படிக்கிறாங்க. கணக்கெலாம் விரல் ஒட்டி என்ற ஸ்டூடெண்ட்டு அவங்கள பிரபலமாக மாற்றி பார்க்கணுங்கிறது தான் என்னுடைய கொள்கையாக இருந்தது. அதில் நல்லா அதை வெற்றி பெற்று ஒரு 1000கணக்கான மாணவர்கள் அதெல்லாம் உருவாக்கியிருக்காங்க. அடுத்த கட்டமாக தொழில், அதுலேருந்து அடுத்த கட்டமாக தொழிலை தையல் பயிற்சி. அதில் வந்து நிறைய நான் கஷ்டப்படுறேன், நான் அடுத்த கட்டம் என்ன பண்ண போகிறது இல்லைங்கிறவங்களுக்கு முதல் அதில் எப்படின்னா ஒன்று படிச்சுட்டு வேலைக்கு போனவங்க போயிடுவாங்க. அடுத்தது நான் வீட்லேயே சமையல் பண்ணிட்டு வீட்டை குடும்பத்தை பார்த்து போய் இருந்துருவாங்க. இந்த 2ஆம் கட்டியாக இருக்கிறவங்க தான் இங்கே பிரச்சனை. படிச்சுட்டு வேலைக்கும் போக முடியாமலும் வீட்லேயும் இருக்க முடியாமலும் வருமானம் இல்லாமலும் அவங்க அடுத்த கட்ட என்ன பண்ண போகிறோம், என்ன செய்யறது, தெண்டமாக இருக்கிறதா இல்லை அதை வந்து குடும்பத்தில் அவங்க சுட்டி காட்டி நீ தெண்டம் தானேங்கிற மாதிரி. இன்னும் சொல்ல போனால் பெண்கள் வந்து அப்பையிலேருந்தே பார்த்தோம்னாக்கா பெண்கள் வந்து முடக்கி விட்டால் அடுப்பூர் பெண்களுக்கு படிப்பதற்குன்னு படிப்பை முடக்கினாங்க. பொருளாதார ரீதியாக பெண்களை வந்து முடக்கி விட்டது. பெண்கள் வெளில போன அவமானங்கள், சில பிரச்சனைகள், சமூக பிரச்சனைகள் இதெல்லாம் இருக்கிறதுனால பெண்களை வந்து முடக்கி விட்டுருக்காங்க இல்லையா. பெண்கள் யாரை சார்ந்து வாழ வேண்டியிருக்குனாக்கா கணவரை சார்ந்து, ஆண்களை சார்ந்து அப்படிதான் வாழ்ற நிலை இருக்குது. அப்போ அது போல பெண்களுக்கு திறமை இல்லையா அப்படின்னா இருக்குது. அந்த திறமைகளை வெளிக்கொண்டாடணும், அவங்களுக்கு நம்ம ஒரு தொழில் பயிற்சி உருவாக்கணுங்கிறதான் தையல் பயிற்சியை கொண்டாடுறது. அதிலிருந்து அடுத்த கட்டமாக தான் நம்ம யூடியூப் சேனலில் வந்து ஷார்ட் ஃபிலிம், குறும்படங்கள் இதெல்லாம் என்னன்னாக்கா அடுத்தது ஃபேமிலிக்குள்ள மன ரீதியான அவங்களோட சிக்கல்கள் என்ன, பிரச்சனைகள் என்னங்கிறது. நான் ஒரு ஆணுக்கு ஒரு நியாயம் பெண்ணுக்கு ஒரு நியாயம் ஒரு 2.25 நிமிஷத்துல ஒரு ஷார்ட் ஃபிலிம் போட்டிருக்கேன் நம்ம சேனலில். குழந்தை தங்குறதுக்காக கணவன் மனைவியாக இருக்கிறாங்க, அவங்களுக்கு குழந்தை இல்லை, ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க அந்த ஒரு ஃபீல்டில். அப்போ வந்து அந்த கணவன் வந்து சோகமாகவே இருக்கிறான், அந்த மனைவி கேட்குறாங்க ஏங்க சோகமாக இருக்கீங்க, சும்மா தான் இந்த சைக்காலஜி தெரியுமில்ல, குழந்தைல தானே சோகமாக இருக்கீங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை சொல்லுங்க, அதான் சொல்லும்போது அப்புறம் அந்த ஃபீல் இருக்காதா அப்படின்னு சொல்கிறாரு. சரி ஓகே, நம்ம ஒரு தத்தெடுத்து குழந்தை வளர்த்துருக்கோம் போது அவங்க யோசிக்கிறாரு, தத்தெடுத்து ஏன் நம்ம ரத்தமாக இருந்ததுனா அது நல்லாயிருக்கும். சரி அப்போ என்ன நீ முடிவுக்கு வரீங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இப்போ 2ஆம் கல்யாணம் நினைக்கிறீங்க, அதான் நியாயம், அதான் ஊர்வலகம் அந்த சொல்கிறோம். சரி ஓகே 2ஆம் கல்யாணம் பண்ணிக்கலாம், பிரச்சனையே கிடையாது, 2ஆம் கல்யாணம் பண்ணிக்கலாம், நீங்கள் பண்ணிக்கலாம், நான் பண்ணிக்கிறேன். நீ கல்யாணம் பண்ணிட்டா ஒரு பொண்ணு வர போகிறா, நான் கல்யாணம் பண்ணிட்டா ஒரு பையன் வர போகிறான். ஒரு பொண்ணு வந்தால் நான் தாங்கின்னு நினைக்கிறேன், நீங்கள் இன்னொரு பையன் வந்தால் நீங்கள் தாங்கிங்க, உங்களுக்கு குழந்தை தானே, எத்தனை நாளும் 10 போகிறோம், கொஞ்சிங்க விளையாடுங்க எங்கிற ஒரு மாற்றம் வருது சிந்தனை. நல்லா இருக்குங்களா? இது பெண்களுக்கான ஒரு என்ன ஒரு விஷயம் அப்படின்னாக்கா, குழந்தை இல்லைங்கிறதுனால இன்னொரு பெண்ணை உள்ள கொண்டாட பொழுது 2 பெண்ணுக்கே மன வருத்தம். அது ஏற்கனவே இருக்கிற பெண் எவ்வளோ பாதிக்கப்படுவாங்க. நம்ம
வீட்டில் உள்ளவங்க ஒரு ஆணோ கணவனோ மனைவியோ அந்த இன்னொரு பேரா உள்ளவங்க இன்னொருத்தவங்களை பார்க்குறாங்க நேசிக்கிறாங்க போது இன்னொருத்தவங்க எவ்வளோ மனசு வலிக்குதுங்க பொழுது அப்போ அதை சகிச்சுக்கிட்டு ஒரு பெண் இருக்கணும்போது அவங்க வந்து ஒரு அடையாளப்படுத்தி காயப்படுத்தி ஏற்கனவே ஏற்பட்ட காயம் இன்னொருத்தவங்க காய்க்கிற ஒரு வழி இருக்குது. இதெல்லாம் மக்கள் மத்தியில் இதெல்லாம் தப்பான செயல்கள். குழந்தைன்னா என்ன, வறுமையில் இருந்தால் என்ன, கஷ்டம் இருந்தால் என்ன, எல்லாமே நிலைகள் தான். அதெல்லாம் அடுத்தவங்க அப்படி இருக்காங்க, நம்ம அப்படி இருக்கு இல்லையே இந்த வருத்தப்படாமல் இருக்கும் நிலையை சந்தோஷமாக மகிழ்ச்சியாக நம்ம கடந்து போவது என்னங்கிறத எடுத்து கொடுக்கணும் தான் இந்த ஷார்ட் ஃபிலிம் மக்களுக்கு. நீங்களே விருப்பப்பட்ட நடிக்கலாம், அந்த பாடல் பயிற்சி இருக்கு, அதை பாடலாம். இதில் பல்வேறு நிகழ்ச்சிகள் நாம் வந்து இங்கே கொண்டு போயிட்டுருக்கோம். ஓகே, அடுத்த கட்ட தையல் பயிற்சி. இங்கே தையல் பயிற்சி நீங்கள் பயிற்சி இந்த அட்மிஷனுக்கு வரும்பொழுதே உங்களுக்கு வந்து 2 விதமான பயிற்சி நடக்குது. இல்லை விளக்கம் கொடுத்துருவோம், தனித்தனியாகவே எல்லாருக்கும் விளக்கம் கொடுத்துட்டேன். சுருக்கமாக இந்த ஒரு முறை ஃபைனல் முறையாக புதுசாக வந்துருக்கலாம் யாராவது அவங்களுக்காக சொல்லிடுறேன். நான் வெளிப்படையாக நான் பேசுகிறேன், ஓகேங்களா? இங்கே மறைவாக எதுவுமே கிடையாது. இங்கே 2 வகையான பயிற்சி நடத்துகிறேன். தையல் பயிற்சி 2 வகையாக பிரிச்சுக்கிட்டேன். ஒன்று ஃபீஸ் கிளாஸ் ஒன்று, இன்னொன்று ஃப்ரீ கிளாஸ் ஒன்று. ஃப்ரீ கிளாஸ் வந்து எல்லாரும் நடத்துறது போல, இந்த தமிழ்நாட்டில் உலகத்தில் எல்லாரும் எப்படி நடத்துகிறாங்களோ அதை போல் அதை விட பெஸ்ட்டாகவே உங்களுக்கு அந்த ஃப்ரீ கிளாஸ் நடத்துகிறேன். ஃபீஸ் கிளாஸ் நேரடியாகவே பிஸ்னஸ் ரீதியாக நீங்கள் ஃபஸ்ட்டு தைக்கிற ஒவ்வொரு துணியுமே அதை வருமானத்துக்கு எடுத்துக்கிற மாதிரி சம்பாதிக்கிற, அது உங்களுக்கு வருமானம் வர்றது கூட சொல்லி கொடுத்துட்ருக்கேன். வாங்கின காசு அதுவும் ஃப்ரீ போல தான் கிடத்துட்டேன். 3000 பீஸ் வாங்குறேன். 3000 பீஸ் இங்கேயே சம்பாதிச்சுட்டு போகிற மாதிரியே அதை நேரடியாக ஒரு ப்ளவுஸ் தைச்சா 600 ரூபா, லைனிங் ப்ளவுஸ் தைச்சா 200 ரூபா, சுடிதார் தைச்சா 300 ரூபா. அப்போ நீங்கள் எவ்வளோ ஹார்டாக நீங்கள் தைக்கிறீங்க சொல்லி கொடுக்க பிடிச்சி தைச்சிட்டே போயிருக்கும்போது அப்போ நீங்கள் கட்டின காசு அதை கழிஞ்சு விடுது. அது ஒன்று. ஃப்ரீ கிளாஸுங்கும் போது எனக்கு அந்த அளவு கூட காசு கட்ட முடியலங்கும்போது அதனால் ஃப்ரீ கிளாஸ்னாக்கா அது லோவா இலக்காரமா அப்படிலாம் கிடையாது. இந்த துறையில் அதை பார்த்தீங்கன்னாக்கா சரி ஃபீஸ் கிளாஸ் போயிருக்கலாமே நீங்கள் நினைக்கிற மாதிரி இருக்கும். ஃபீஸ் கட்டினவங்களை பார்த்தா நம்ம ஃப்ரீ கிளாஸில் எடுத்துக்கலாமே, அது சூப்பராக போகுதுங்கிற மாதிரி 2க்கு 2 இதாக இருக்கும். இங்கே வந்து ஸ்லோவாக போகும். ஃபீஸ் பணம் கட்டி கற்றுக்கிற போகிறதுனாக்கா ப்ளவுஸு சுடிதார் பிஸ்னஸ்க்குள்ளேயே இருக்கும். ஆனால் ஃப்ரீ கிளாஸுங்கிறது எத்தனை சப்ஜெக்ட் நீங்கள் கடந்து போகிறீங்களோ அதில் வந்து கற்றுக்கிட்டு வரலாம். இது உங்களோட ஸ்பீடை பொறுத்துருக்கு. முன்னாள் மாணவிகள் இருக்காங்க, போன செட்டில் படித்தவங்க இருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்லிக் கொடுக்குறத இன்னைக்கு நான் சொல்லிக் கொடுக்குறத நாளைக்கு வச்சுக்கிங்க அடுத்த சப்ஜெக்ட் போயிடும். நீங்களாம் கேள்வி கேட்குறாங்க நான் இன்னைக்கு வச்சுக்கிட்டதே கிடையாது, நான் தான் உங்களுக்கு கேள்வி கேட்குற மாதிரி இருக்கும். 2வது தையல் கிளாஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எந்த வகையும் நான் காயப்படுத்த மாட்டேன். இந்த மாணவிகள் இருக்காங்க, சண்டை கிட்ட போட்டுக்கிட்டாதான் நானும் சண்டை போடுவேன் உங்கள்கிட்ட வந்து. அப்படின்னாக்கா ஒன்றும் கிடையாது. நீங்கள் கேட்க கேட்க சொல்லி தருவேன். நீங்களாம் இது வரைக்கும் சந்திக்காத ஒரு ஆசிரியரை புதுமையாக இங்கே சந்திப்பீங்கிறதுல மிக சந்தோஷமாக இருக்கும் உங்களுக்கு வந்து. நீங்கள் உண்மையிலேயே நீங்கள் வந்து வந்த காலத்தை வந்து பயனுள்ளதாக ஆக்கணும். இது வந்து இது நம்ம லைஃப்பை மாற்றி அமைக்கும், நம்ம புது வாழ்க்கை அமைக்கும், பொருளாதார ரீதியான மாற்றத்தை ஏற்படுத்தும், நம்ம கஷ்டத்துலேருந்து விடுபோம் நீங்கள் நினச்சிங்கனாக்கா அது சாத்தியம். அதுக்கு நான் பொறுப்பு. சும்மா பொழுதுபோக்காக வந்தேன், சும்மா வீட்டில் இருக்க வந்தேன், சும்மா ஏதோ டென்ஷனுக்காக நான் வந்தேன் அப்படி சொன்னீங்கன்னாக்கா உங்களுக்கு என்ன, அது பகவத்கீதையில் பகவான் கண்ணன் சொன்னது போல ஒரு பதிவு இருக்கு. நீ எதுவாய் ஆக விட்டு நினைக்கிறாயோ நீ அதுவாய் ஆகணும். கேள்விப்பட்டீங்களா? உண்மை. நீங்க வந்து எதுவாய் ஆகணும்னு நினைக்கிறீங்களோ நீ அதுவாக. நான் இன்னைக்கு இருக்கிறது எல்லாமும் நான் நினைச்சது தான். நான் எப்படிலாம் இருக்குன்னு நினைச்சோம் எல்லாத்தையும் தந்துருக்கேன், அடைஞ்சிருக்கேன். இந்த பாடல் வகுப்பு, டைரக்ஷன் இருக்கிறது, ஆசிரியர் ஆகணும்னு நினைச்சது. நான் 10th ஆசிரியர் ஆகணும்னு ஒரு கனவு, சினிமா பார்த்து தான் நான் தெரிஞ்சுக்கிட்டு நல்லா செய்யணும். ஆனால் என்னன்னாக்கா சினிமா பார்க்கும்போது கலெக்டர் ஆகணும் ஆசைப்பட்டேன், டாக்டர் ஆகணும் ஆசைப்பட்டேன், போலீஸ் ஆகணும் ஆசைப்பட்டேன், அதெல்லாம் ஆக முடியல. ஆனால் இருந்தாலும் டைரக்டராக வந்து சினிமாவில் நடித்து ஆசை அடைஞ்சிக்கிட்டான்னு வச்சுங்களேன். நான் ஆசிரியர் ஆகணும்னு 10th படிக்கும் பொழுது டியூஷன் நடத்த ஆரம்பிச்சேன். பிரபல டீச்சர் +1 +2 படிக்கும் பொழுது தான் ஸ்கூலில் நான் பிரபல டீச்சர் டுட்டோரியல் டியூஷனில் இருக்குல்ல. நான் கிளாஸில் வந்து மேடைக்கெல்லாம் போனால் இவன்ட்டு படித்த மாணவர்கள் அங்கே பாய்ஸ் ஸ்கூல் நிறைய பேர் இருப்பாங்க, எதிர்த்து சார் வராங்க போல. ஏன்னா டீச்சர்ஸை வந்து டியூட்டர்னு கூப்பிடுவாங்க. எங்கள் டீச்சர் கிராமம் இருக்கும்போது +2 டீச்சர் நடத்திட்டு இருக்காங்க. என்னோட ஸ்டூடெண்ட் 9th 10th படிச்சுட்டு இருக்காங்க. அது டீச்சர் இருக்க போகிறாங்க. ஏன் ஸ்டூடெண்ட் அங்கே கிராமர் டீச்சர் அகல் ஓட்டுவான். என் கிளாஸில் என் டீச்சர் நடத்த போடும்போது கண்ணன் கரெக்டுங்களா அப்படின்னு கேட்பாங்க. ஓகே சார். ஏன்னா அப்பயே அதுக்கு வந்து ரொம்ப அதெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதெல்லாம் நம்ம என்ன சொல்ல வர இதில் இருந்துனாக்கா எந்த நோக்கத்துக்காக நீங்கள் வந்தீங்களோ அந்த நோக்கத்தில் அவங்க முழுமையாக கவனம் செலுத்துது. 3 மாதங்கிறது அப்படி சொல்லிட்டு விட்ட மாதிரி படிச்சு மேடம். ஆமாம், அதை விட்டு போக நீங்கள் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தீங்கன்னாக்கா உங்களை நான் பிடிச்சி சக்ஸஸ் தூக்கி போகாமல் இருக்கும். போன செட்லாம் ஓடி போயிட்டுருங்க. அதுக்கு முதல் செட்லாம் கிளம்ப மாட்டேன்ட்டாங்க. 2 செட்டும் அங்கே பிடிச்சி புடியாத நீங்கள் கிளம்புங்க போறீங்களா இல்லைங்கிற மாதிரி நடந்தது. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு, ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்தது. அவ்வளோ இதாக இருந்தாங்கலாம். அவங்களோட நட்பு வந்து பிரிய முடியாத வழியில் அதாவது சித்ராலாம் வந்து கட்டி பிடிச்சி அழுது கிடந்தாங்க. அப்படி வந்து ஐயாவெல்லாம் வந்து அவ்வளோ ஃபீலிங்கில் இருந்தாங்க. அது ஒரு இன்ட்ரெஸ்டாக இருந்துச்சு. அது எப்போ இருக்கும்னாக்கா நீங்கள் தொடர்ச்சியாக லீவ் போடாமல் வரணும்.
ஏனோ தானே வந்தீங்கன்னாக்கா வந்து உங்கள் மேலே நான் கவனம் செலுத்த மாட்டேன். நீங்கள் அது ஒரு கண்டிஷன் ஒன்று இருக்குது. லீவு போட்டவங்களுக்கு மறுநாள் சொல்லியே தர மாட்டேன். என்னன்னு தெரியுமா? கரெக்டு தானே? ஆனால் வகுப்பறையில் இருந்து எனக்கு புரியல, நீங்கள் சொல்லிக் கொடுத்து தெரியல அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கனாக்கா கேட்டீங்கன்னாக்கா எத்தனை முறை வேணாலும் சொல்லி தருவாங்க. ஓகேவா? உங்களுக்கு புரியலன்னா அதுக்கு உங்களுக்கு பொறுப்பு கிடையாது, தப்பு கிடையாது. உங்களுக்கு புரியும்படி நான் சொல்லிக் கொடுக்கலங்கிறது. எனக்கு டீச்சர்ஸ் ஸ்கூல்லேயே பார்த்தா வாத்தியார் கோபம் வரும். அடித்தாலே எனக்கு ரொம்ப கோபம் வரும். ஏன் அடிக்கணும்? ஒன்று படிக்கலைனாக்கா அந்த பசங்களை போட்டு டீச்சர்ஸ் அடிப்பாங்க. டீச்சர்ஸ் இருக்கீங்களா? ஐயா டியூஷன் எடுத்துருக்கீங்களா? அடிக்கக்கூடாது. அது எனக்கு பிடிக்காத ஒரு விஷயம். படிக்கலைனாக்கா படிக்கிற அளவுக்கு சொல்லி தரணும். அதான் அந்த அளவுக்கு இல்லைனாக்கா தப்பு யார் மேலே இருக்கா? டீச்சர் மேலே இருக்கிறதான் என்னுடைய கருத்து. அந்த கருத்து எதுக்காக சொல்கிறேன்னாக்கா உங்களை எந்த வகையிலும் நான் இன்சல்ட்டிங்கோ காயமோ நான் படுத்த மாட்டேன். நீங்கள் எத்தனை முறை கேட்டாலும் புரியும்படி நான் சொல்லி தருவேன். ஆனால் என்ன ஒரு சிக்கல் இருக்குன்னாக்கா கூட்டாக நடத்துறதுனால நீங்கள் வந்து அதில் காமெடி கிண்டலாக கொண்டு போகாமல் அதை பொறுப்பாக எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா நல்லபடியாக அதை கடந்து போகலாம். இன்னிலேருந்து உங்களுக்கு இந்த இடத்துக்கு வந்த பிறகு இதுலேருந்து உங்களுக்கு நமக்கு யார் இருக்கா ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? எனக்கு யார் இருக்குன்னா கடவுள் இருக்காரு இல்லையா? கண்ணன் சார் இருப்பான். ஓகேங்களா? நீங்கள் திறமையாக எல்லாம் கற்றுக்கணும். திறமையாக நீங்கள் கற்றுக்கணும். கற்ற பிறகு உங்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுத்துருவேன். சர்டிஃபிகேட் கொடுத்து ப்ரிமிஷனுக்கு உங்களுக்கு கிடச்சிடும். 18 வயசு மேலே ஆனால் நிச்சயமாக உங்களுக்கு 40 வயசுக்குள்ள 18 வயசுக்கு மேலே கட்டாயம் உங்களுக்கு மிஷின் கிடச்சிடும். தெரிஞ்சுங்களா? மற்றபடி நான் இந்த சார் எனக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா எனக்கு டவுட் இருக்குனாக்கா உங்களுக்கு விளக்கம் தருவேன். எனக்கு தான் போர் அடிக்காது. நான் வந்து இவங்க ஃப்ரீயாக கற்றுக்குறாங்களேங்கிறதுனால அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாதுன்னு நினைக்க மாட்டேன். இங்கே வந்த வரைக்கும் உங்களை எந்த அளவுக்கு பெஸ்ட்டாக கொண்டு போகணுமோ அந்த அளவுக்கு கொண்டு போகும். ஏன்னா உங்களுக்கு சர்டிஃபிகேட் நான் தான் கொடுக்குறேன் இல்லையா? நான் தான் பரிந்துரை பண்ணிப்பேன். அப்போ அந்த சர்டிஃபிகேட்டுக்கு வேல்யூவாக இருக்கணும்னா நீங்கள் வந்து அதில் தகுதியாக இருக்கணுங்கிறதுக்காக ஒன்று. இன்னொரு என்ன விஷயம்னாக்கா உங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் நிறையா காட்டுங்க. நீங்கள் இது வரைக்கும் அந்த மாதிரி கொண்டு போகல, யாரும் நான் செய்யலை. இந்த செட்டுக்கு நீங்கள் ஓகேனா ரொம்ப சந்தோஷம். ஒரு வாரமும் நான் வந்து 10th ஃபஸ்ட் டியூஷன் கிளாஸில் வந்து டெஸ்ட் வச்சுட்டு இருப்போம். வாரம் டெஸ்ட் வைப்பேன். அதே போல் வாரம் இங்கே வந்து ப்ரோக்ராம் ஒன்று செய்வோம். சனிக்கிழமை போன செட்டு அவ்வளோ செய்யல, அதுக்கு முதல் செட்லாம் வாரம் செஞ்சுக்கிட்டு இருந்தோம். இந்த செட்டு வந்து நீங்கள் அதை இருந்தீங்கன்னாக்கா ப்ரோக்ராம் வாரம் அந்த ஒவ்வொரு வாரத்தில் நம்ம என்னமோ போட்டி நடத்தலாம். இந்த வாரம் ஃபுல்லாக தைச்சது யார் அழகாக தைச்சிருக்காங்களோ அவங்களுக்கு ப்ரைஸ் நான் சொல்லி கொடுத்து அப்படி ஒன்று செய்யலாம் என்கிற நமக்கு ஐடியா இருக்குது. அதனால் நீங்கள் வந்து நான் ஒன்று தைக்கிறீங்க நல்லா வேறு தைச்சி கூட போட்டிக்கு நம்ம எடுத்துக்கலாம். வெளியிலேருந்து யாராவது வர சொல்லி இந்த உங்கள் பேரை மட்டும் வச்சுட்டு யாரும் ஆள் காட்டக்கூடாது. இது இவங்களுக்கு சரி இவங்க இந்த பிள்ளை பாவமாக இருக்காங்க, அப்படி பாவம் போயிட்டு போகும். அந்த மாதிரியே இந்த பொண்ணு அக்கா இருக்கு. சில பேர் நம்ம திறமையாக இருப்பாங்க, அவங்க பார்த்தா முறைச்சா மாதிரி பண்ண முடியாது. இது சரியில்லை இவ்வளோ ஒதுக்கிடுவாங்க. மனைவிய சைக்காலஜி தப்பான சைக்காலஜியாக இருக்கும். அதெல்லாம் பேரை மட்டும் வரிசையாக வச்சுட்டோம்னா இந்த இது பார்த்து இது நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபர்ஸ்ட் ப்ரைஸ், செகண்ட் ப்ரைஸ், தேர்ட் ப்ரைஸ் ஏதோ என்ன ப்ரைஸ்னா பெருசாக எதிர்பார்க்காதீங்க. ஒரு சாக்லேட்டாக கூட இருக்கலாம். ஆனால் ப்ரைஸுங்கிறது நம்ம அறிவிக்கணும்ல. அதனால வந்து நம்ம அதில் பங்கேற்கீங்க. ஆனால் போட்டியாக எடுத்துகிட்டு போங்க. ஒவ்வொரு நாளும் போட்டியாக நீங்கள் எடுத்தீங்கன்னாக்கா அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இந்த கிளாஸ் கடந்து போவோம். வந்து சரி நம்ம வந்து இப்போ புத்தூளை கேட்டுட்டு துவங்கிட்டு அப்புறம் வந்து முன்னாள் இதுக்கு முன்னாடி அந்த மாணவர்களுக்கு சர்டிஃபிகேட் நம்ம இஷ்யூ பண்ணிட்டு அப்புறம் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் என்னங்கிறது கொஞ்சம் இங்கே பேசுனீங்கன்னாக்கா அதை என்ன நம்ம செய்யலாம்னு சொல்லிட்டு நம்ம நிகழ்ச்சியை முடிச்சுக்குவோம். மணி 11:30 நம்ம கிளாஸ் டயத்துக்குள்ளே கிட்டத்தட்ட முடிச்சுக்குவோம். இப்போ முதலாக நம்மளுடைய நிறுவனத்தின் தொடர் தோழமையார் நட்பா ஒரு மூத்த கலைஞனா வயது மூத்தவராக இருக்கக்கூடிய அவருக்கு போட்டிருக்கேன் குறும்பட நடிகர், மேடை பாடகர், காமெடி கவிஞர் அன்னவாசன் வீரசிங்கம் அவர்களை புத்தகத்தை துவக்கி கேட்டுக்கொள்கிறேன். குழந்தை கும்பகோணத்திலிருந்து இவங்க பாடல் பயிற்சியாக இங்கே இருக்கிறாங்க. அவங்களையும் துறை கேட்டு தோல்வி கேட்கப்படுகிறது. அடுத்ததாக நம்மளுடைய போல செட்டில் ஒரு முன்னாள் மாணவி வேம்பு அவர்கள் அந்த
அந்த ஒரு ஸ்டூடெண்ட் அழகாக வழி நடத்தினாங்க. இன்ன வரைக்கும் இது ஒரு முக்கிய பொறுப்பாளர் வகையிலே அவங்க இருக்கிறாங்க. அவங்களையும் கேட்டு உரிமை கலைக்கிறேன். அடுத்ததாக எங்களுடைய ஒரு நட்பான மாணவி இங்கே இருக்கு, நம்மளுடைய நட்புடைய ராதிகா அவர்களை அழைக்கிறேன். இரத்த உறுதி என்பது எனக்கான பிரி. குத்து வழக்க நானாக இருப்பதனால் அந்த பிரி இன்னொரு வகையில் நான் நினைக்கிறேன். அதனால் எங்கள் முன்னாள் மாணவி நித்யா அவர்கள் அழைக்கிறேன். சந்தோஷம், மகிழ்ச்சி. இப்போ வந்து இந்த முன்னாள் மாணவிகளுக்கு வந்து நான் சர்டிஃபிகேட் கொடுத்து பண்ணிட்டு சில வார்த்தைகளில் நம்ம பகிர்ந்துட்டு நம்ம நிகழ்ச்சியை நிறைவு செய்வோம். நம் பாடகி சித்ரா அவர்கள் வழங்க ஒரு சான்றிதழ். அக்ஷயா அவர்களுக்கும் பாடகி சித்ரா அவர்களும். மஞ்சுளா மஞ்சுளா அவர்களுக்கு சித்ரா அவர்களுக்கு. வேம்பு அவர்களுக்கு ஐயா வீரசிங் அவர்கள் சான்றிதழ். நித்யா அவர்களுக்கு. அடுத்ததாக நம்மளுடைய வாழ்த்துறைகளுக்கு முன்னாடி நம்ம வேம்பு அவர்களை அழைக்கிறேன். வேம்பு வந்து உங்களுடைய சில விஷயங்கள் பகிர்ந்து கொள்வார்கள். அதாவது இங்கே எப்படி வகுப்பு நடத்துகிறோம், உங்களை எந்த அளவுக்கு நாங்கள் வந்து கரை சேர்ப்போங்கிறத வந்து ஆத்ம திருப்தியாக உங்கள் மனசில் பட்டதை அப்படி சொல்லணும். வேம்பு அவர்கள் பேசுவார்கள். எல்லாருக்கும் நான் என்ன சொல்லுவேன்னா, இப்ப வந்து வயலில் மட்டும் ஒரு கட்சி தச்சுட்டாங்க அப்படின்னா அடுத்த கிளாஸ் போக மாட்டாங்க. நீங்க எல்லாரும் சேர்ந்து அந்த கட்சிக்கு தச்சு காமிச்சா மட்டும்தான் அடுத்த கிளாஸ். இதுலதான் நாங்க போட்ட விட்டோம். ஏன்னா எங்க எல்லாம் காலேஜ் பசங்க, அதுல வராதனால எங்களால கண்டிப்பா அந்த கத்துக்க முடியல. ஆனா சார் சொல்லி கொடுத்தது நல்லா புரியும். ஆனா நீங்க இருக்கிற கவனத்துலதான் இருக்கு. இப்ப இவ வந்து நீங்க எல்லாம் வரலன்னா உங்களுக்கு மறுநாள் கிளாஸ் கிடையாது. நீங்க தான் அதை கவனமா இருந்துக்கணும். அப்புறம் அடுத்தவங்க கையை எதிர்பார்க்காம ஒரு பாலிசியை வாங்கிக்கலாம். நான் கத்துக்கிட்டு போனது நான் அதான் பண்றேன். என்னை யாரையும் எதிர்பார்க்காம எனக்கு பிடிச்ச ஒரு வளையலோ மணியோ நான் வாங்கி போட்டுக்கிறேன். ஏன்னா அவங்க வீட்டுக்காரங்க கொடுக்குற காசு குடும்ப செலவு கரெக்டா போயிடும். நம்மளுக்குன்னு தனிப்பட்ட செலவுக்கும் அவங்கள தான் கேட்கிறோம். அதனால அதுக்கு இல்லாம நம்ம இதுன்னு கத்துக்கலாம். நான் நிறைய கத்துருக்கேன். இங்க வந்து போய் சொல்லக்கூடாது, நிறைய கத்துருக்கேன். ஏன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா கத்துக்கலான்னு ஒரு வருஷம் இருக்கு. ஏன்னா சின்ன பிள்ளைங்களாலும் வேலைத்தனமா போயிடுச்சு. நீங்க எல்லாரும் கொஞ்சம் செட்டு கரெக்டா வராம நீங்க எல்லாம் கரெக்டா இருந்து கரெக்டா கத்துக்கிட்டீங்கன்னா மேலும் தைக்கிறோம். பொறுப்பா இருந்தீங்கன்னா கண்டிப்பா தச்சுக்கலாம். விளையாட்டுமா இல்லைங்க, நீங்களாம் பொறுப்பா இருந்தீங்கன்னா அந்த கத்து தச்சுக்கலாம். வாய்ப்புகள் கண்ணன் சாருக்கு மிக்க நன்றி. அடுத்ததாக முன்னாள் மனைவி நித்யா அவர்களை அழைக்கிறார். நல்லா கத்துக்கோங்க.
அதுவும் போன செட்டில் நாங்கள் கம்மியாக தான் ஆள் இருக்கோம். இந்த தடவை நிறைய பேர் இருக்கீங்க. எல்லாருமே சொல்கிறாங்க. தேங்க்யூ. அடுத்ததாக வீரசிங்க ஐயா அவர்கள் பேசுவார். அன்புக்குரிய சகோதரி சகோதரர்களே, கீதா அவர்கள். எல்லாருக்கும் வணக்கம். எல்லாம் தைரியத்துக்கு வந்திருக்கீங்க. ஜாலியா இருங்க. இது ஜாலியான இடம், சந்தோஷமா இருக்கும். நீங்க வந்து வீட்டுல எவ்வளவு துக்கமா கவலையா இருந்தாலும் இங்க வந்தோம்னா எல்லாமே உங்களுக்கு மாறிடும். இதை விட்டு போவே உங்களுக்கு மனசே வராது. எல்லா செட்டும் வந்து 2 செட்டு வந்தவங்களும் அப்படிதான். சொன்னா நான் போக மாட்டேன் சார், நான் 3 மணிக்கு தான் போவேன், நான் ஒரு 12:30 கிளாஸ் முடிஞ்சிட்டுன்னு சொல்லுவாங்க. அப்ப கூட இந்த பிள்ளைங்க போகவே மாட்டாங்க. அவ்வளவு பிரியமா இருந்து தச்சாங்க. டைம் போகுது தெரியல சார், இங்க வரதான் தெரியுது, டைம் போகுது தெரியல, இன்னும் கொஞ்சம் டைம் கொடுங்க சார் கேட்பாங்க. அவ்வளவு சந்தோஷமா இருக்கும். உங்களை திட்ட மாட்டாங்க, அடிக்க மாட்டாங்க, எதுவுமே சொல்ல மாட்டாங்க. அன்பா பார்த்துக்குவாங்க, நல்லா சொல்லி தருவாங்க. ஆனா இந்த டீச்சர்கிட்ட தான் கத்துக்கணும்னு சொல்லுவாங்க. ஆனா அதை மிஞ்சி சார் சொல்லி தருவாங்க உங்களுக்கு. மற்றபடி உங்களுக்கு இங்க வந்து பெண்கள் பாதுகாப்புன்னு சொல்லுவாங்கல்ல, உங்களுக்கு பாதுகாப்பும் இங்க அதிகமா இருக்கும். நீங்க எந்த துக்கத்துல வந்தாலும் உங்களை ரிலாக்ஸ் பண்ணி அன்பா பேசி உங்களை நல்லா இது பண்ணுவாங்க. மற்றபடி சார் வந்து எதையுமே வந்து மனசுல வச்சுக்க மாட்டாங்க, மறைக்கவும் மாட்டாங்க. நம்ம பிள்ளைங்க அதாவது சொல்லுவாங்க, என் பிள்ளைங்கன்னு சொல்லுவாங்க. உங்களை நான் சொல்லும்போது கூட என் பிள்ளைங்க தையல் பிள்ளைங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ வந்து உங்களை பிள்ளைகளா நினைக்கிறாங்க. அப்படி ஒரு அன்பா உங்களை வச்சுப்பாங்க, நல்லா சொல்லி தருவாங்க. பாதுகாப்பும் உங்களுக்கு அதிகமா இருக்கும். நீங்க நல்லா கத்துக்கிட்டு வெளியில போய் ஒரு கடை வச்சாலும் சரி, வீட்லயே பிசினஸ் மாதிரி பண்ணாலும் சரி, பிரச்சனை இல்லை உங்களுக்கு. இங்க வந்த வரைக்கும் நீங்க வெளியில போகும்போது பிசினஸ் மேனா போவீங்க. அந்த அளவுக்கு உங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க. சார் உங்களுக்கு நல்லா பார்த்துக்குவாங்க. அடுத்தது எந்த விதமான குறைபாடுகளும் உங்களுக்கு இருக்காது. இப்ப கண்ணன் சார் நடத்துறாங்களா? முன்னாடி நடத்துனாங்க, ஆனா இப்ப விட்டுட்டாங்க. அதை இப்பதான் திரும்பவும் ஆரம்பிச்சிருக்காங்க. அப்போ வந்து முன்னாடி நடத்துறாங்க, கண்ணன் சார் நடத்துறாங்களா, அவங்க நல்லா சொல்லி தருவாங்களே, அப்படிதான் எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. அது மாதிரி அந்த பேரை காப்பாத்துற மாதிரி நீங்களும் நல்ல விதமா கத்துக்கிட்டு போய் ஒரு பிசினஸா இதை பண்ணுங்க. நான் முடிச்சுக்கிறேன். சரி, இப்போ நான் என் தரப்பு நான் பேசிட்டேன், எங்கள் நிறுவனம் சார்ந்த முன்னாள் மாணவிகள் பேசிட்டாங்க. இப்போ புதுசாக தையலுக்கு வந்திருக்கீங்களே, உங்களுடைய கனவு என்ன, உங்களோட ஃபீல் என்ன, எப்படி தையல் கற்று நினைக்கிறீங்க, கற்றுக்கிட்டு என்ன பண்ண போகிறீங்க, எப்படி வழி இதை உங்களோட லைஃப்பில் ஒரு சேலஞ்சை கொண்டு போகிறீங்க. தையல் கற்றுக்கும் போது ஒரு ஃபீல்டு கூட நம்ம தையல் கற்றுக்க போகிறோம், ஒரு கற்பனை பண்ணியிருப்போம். இப்படி தையல் கற்றுக்கிட்டு என்ன பண்ண போகிறோம், என்னத்தை என்ன இருக்கணும், அந்த கற்பனைகளை வந்து நீங்கள் பகிர்ந்துக்கணும்னு கேட்கலாம். வாங்க வாங்க. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் அர்ச்சனா. நான் இது ஒரு யூஸ்ஃபுல்லான கிளாஸாக இருக்குன்னு தான் வந்திருக்கேன். உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். நான் ஏன்னா யாரையும் அப்படி இருக்க வேணாம். எல்லாரும் நல்லா கற்றுக்கோங்க. ஏன்னா நான் ஹஸ்பண்ட் சைடு எனக்கு சப்போர்ட் கிடையாது. நான் கிளாஸ்க்கே வந்திருக்கேன். கவலைப்படாதீங்க. நான் வந்து நிறைய மாணவிகள் தையல் கிளாஸ் வந்து தையல் கிளாஸ் சரி, படிப்புலையும் சரி, எனக்கு சரியான வயசுல படிச்சு வந்தவங்களை விட உங்க வயசுல இப்போதைக்கு வந்து நீங்கள் எந்த ஏஜில் படிப்பை விட்டுட்டு நான் படிப்பை விட்டுட்டேன், எனக்கு படிப்பு ஏறலை, எனக்கு இதுனா அவ்வளோ கஷ்டம் அப்படின்னு சொன்னாங்கலாம் சேலஞ்சரா, இது என்ன கஷ்டம் உங்களுக்கு என்ன இருக்குது ஒன்றும் இல்லையே அப்படின்னு சொல்லி இவ்வளோதானே சார், இதை போய் நம்ம பயந்துருந்தேன், ஆங்கிலத்தையும் தெரியும், மேத்ஸும் தெரியும், அது ஒன்றும் கிடையாது. அது பொறுத்து அந்த பக்கம் பிரம்மாண்டமாக தெரியும், அதை நமக்கு சரியாக சொல்லிக் கொடுக்கல, அவ்வளோதான். என்ன பொறுத்த வரைக்கும் நான் மீண்டும் மீண்டும் டீச்சர்ஸ் தான் போக சொல்லுவாங்க. அதனால தான் நான் பாடம் நடத்த யூடியூப்பில் போடுறேன். நீங்கள் இது போல நடத்தணுங்கிறத விட இருக்கணுங்கிறது அதாவது ஒரு நம்ம டிரான்ஸ்போர்ட் சொல்லுவாங்க, அவங்கள வச்சு ஒரு முடிவுக்கு வந்துடுவாங்க. நான் வந்து கடைசியிலேருந்து ஆரம்பிப்பேன். அதே வந்து தையல் பயிற்சியில் வந்து அர்ச்சனா போல ஃபீல் பண்ணவங்க ஒருத்தர் 2 பேர் இல்லை, ஏகப்பட்ட பேர் செல்ல சொன்னாங்க. சூசைட் செட்டெல்லாம் முடிவு பண்ணல சார், ஃபீல் பண்ணேன். போன செட்டில் ஒரு பொண்ணு அதில் வந்துருந்தாங்க. அவங்க சொன்னாங்க அண்ணன் சாரை பார்த்துட்டு வா அப்படின்ட்டு. அதில் முன்னாடி வந்து எனக்கு ஒரு வருமானமும் இல்லை, எனக்கு ஒரு நிமிடமும் எனக்கு வழியாக போகுது அப்படின்னு சொன்னவங்களே வந்து அவங்கள்ட்ட சொல்லுவாங்க. பின்னாடி சேலஞ்சா நீங்கள் திருப்பி இதே கீழே சொல்லுவீங்க,
எனக்கும் ஒரு டென்ஷனாக தான் சார் இருக்குது. எப்படின்னாக்கா இந்த தொழிலில் நிறையா இப்போ ஒரு துணி வரல, நமக்கு யாரும் வருமானம் இல்லை, சும்மாவே பொழுது போகுது அப்படிங்கிறத மாறி போய் அடுத்தது என்ன ஆகுனாக்கா நிறைய துணி வருது, என்னால் தைக்க முடியல, அந்த அளவுக்கு உங்கள் நிலை மாறும். அது வந்து நீங்கள் கவலைப்படாதீங்க. நிச்சயமாக வந்து உங்களுடைய ஊக்கம்தான். நீங்கள் வந்து எந்த அளவுக்கு நீங்கள் ஒரு பொதுதான் பயம் இல்லை. என்ன பொறுத்த நீங்கள் பயப்பட வேண்டியது யாரும் வந்து புரியுதுங்களா? என்கிட்ட கேட்குறதுக்கு தயக்கமாக இருக்காது. யாரும் இன்சல்ட் பண்ண மாட்டேன், உங்களுக்கு எத்தனை தடவை சொல்லி தரதுக்க மாட்டேன். ஆனால் அப்படிலாம் பேசுவேன், அப்படி பேசாமல் இருக்க மாட்டேன். அதுக்கு யாரெல்லாம் பேசுவேன்னாக்கா நான் வகுப்பு நடத்தும் போது ஃபோன் பேசிகிட்டு இருக்கிறது, முக்கியமான ஃபோன் நானும் அலோவ் பண்ணுவோம் பேசிட்டு வாங்கிட்டு, அது இல்லாத ஒரு ஃப்ரெண்டுகளை பேசிட்டு இருக்கேன். ஆனால் இது வரைக்கும் நடந்தது கிடையாது. நான் கற்பனையை சொல்கிறேன், இப்படி இருந்தால் நமக்கு கடுப்பாக தான் இருக்கும் அப்படிங்கிறது. ரெண்டாவது வேண்டு லீவ் போட்டுட்டு நான் கோயிலுக்கு போனேன், அங்கே போனேன், இங்கே போன சொல்லிட்டு ஹாயாக சொல்லிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு மரணம் சொல்லி கொடுக்கணும், ஜாலியாக இருக்குதுன்ட்டு. ஆனால் பொறுப்பாக வந்து வந்தவங்களை வந்து எந்த வகையிலையும் இந்த கண்கலங்கிறது இன்னைக்கு தான் இருக்கணுமே தவிர இதோட போகிற வரைக்கும் இருக்காது. அவங்க வாழ்க்கையில் மகிழ்ச்சியை நம்ம கொடுப்போம். நிச்சயமாக வந்து கவலைப்பட வேணாம். ஒன்று சொல்லுவாங்க பழமொழி, பெற்ற பிள்ளை கைவிட்டாலும் கற்ற கல்வி கைவிடாது, அது கற்ற தொழில் கைவிடாது. உங்களுக்கு வந்து அது நிச்சயமாக உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். எல்லாமே 10 மணிக்கு வந்துடுங்க. எத்தனை மணிக்கு போகணும்? 12 மணிக்கு முடிச்சிடுவாங்க சார். ஏன்னா ஜாலியா இருக்கும். இடைப்பட்ட 2 மணி நேரத்துல ஜாலியா வாங்கி கொடுத்தோம் சார். பையனை பத்தி கேட்டாங்க சார். அதே அவங்க அம்மா ஃப்ரீயா கத்துக்கிறதா நல்லா டேலண்டா வந்தாங்க சார். அவங்க வந்து ஒரு இது பாருங்க, அவங்க போய் இறந்து போனதுனால அதை அவங்க அம்மா கேட்குறா. அதனால என் பேசணும், அது ஒரு நம்ம இழப்பு என்பது வந்து அதை நம்ம சந்திச்சு தான் வந்தீங்கன்னா நீங்க வந்து சொல்லுங்க கத்துங்க அப்படிலாம் சொல்லுவாங்க. சந்தியா அவங்ககிட்ட சந்தியா சிஸ்டர்ஸ் நான் கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். எனக்கு ஞாபகமே இல்லை. அப்புறம் தான் வந்து ஃபோட்டோ பார்த்து ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிட்டாங்க. நீங்கள் 2 பேருமே பேசணும். பாட்டு பாடுங்கடி, பாடுங்க. சரி பேசு. என் பேரு சந்தியா, நான் அரசூர்லேருந்து வரேன். நான் ஒரு டிகிரி முடிச்சிருக்கேன். அதுக்கு மேலே வீட்டில் வந்து படிக்க வைக்கல. அதனால இன்ட்ரெஸ்டாக இருக்கும் தையல் மிஷின் வந்து எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்டாக இருக்கும். டிசைன்லாம் வச்சு யாரும் ஒர்க்கு நிறையா பண்ணணும்னு அவ்வளோ ஆசை. அதனால நான் இன்ட்ரெஸ்டாக இருக்கிறதுனால வந்து இந்த கிளாஸ். பிரியதர்ஷினி, நானும் பிஏ தமிழ் தான் படிச்சிருக்கேன். எனக்கு அவ்வளோ படிச்சு மேற்கொண்டு தூரத்தெல்லாம் இருக்கிறதுனால என்னால் போக முடியல. இதுக்கு மேலே இங்கேயே இருந்துச்சுன்னா படிக்கலாம். வந்து தையல் மிஷினே எனக்கு தைக்க ரொம்ப பிடிக்கும். அது கற்றுக்கிட்டு நிறைய சம்பாதிக்கணும். அதான் வந்து எங்கள் வீட்லேயே அதான். அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா, நீங்கள் நல்லா படித்த பிள்ளைங்க டிகிரி படித்த ஸ்டூடெண்டாக இருக்கிறதுனால டிஎன்பிசி கிளாஸ் உங்களை ஃப்ரீயாக நடத்துவேன். நீங்கள் வந்து 1 ஹவர் கிளாஸ் நீங்கள் அட்டன் பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னாக்கா 1 ஹவர் ஃப்ரீயாக நான் நடத்துகிறேன். தெரியுதுங்களா? சேனலில் நான் டிஎன்பிசி கிளாஸ் போட்டுறேன். எப்படி நடத்தி கொடுக்கணும்னு பாருங்கள். யூடியூப்பில் போய் தமிழ் மொழியில் பாருங்கள். நீங்கள் அதுக்குள்ளே செட் ஆனாலும் நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு சரி அதுக்குள்ள அது ஒரு வாய்ப்பு உங்களுக்கு இங்கே கிடச்சிருக்கு. உங்களுக்கு எல்லாமும் கிடைக்கும். பாடலாம், ஆடலாம், படிக்கலாம். உங்களுக்கு திறமைகள் எந்த அளவுக்கு கொண்டு வெளியுலகம் கொண்டு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. நல்லா திறம்பட இருந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு உதவி செய்ய நிறைய பேர் இருக்காங்க. சரிங்களா? எத்தனை பேர் இருந்தால் கோச்சிப்பாங்க. வந்து ஏன் ஒரு இந்த கஸ்டமரை பண்ணிக்கு வராங்க, ஒரு பிஸ்னஸ் போகலாதா அப்படின்னு சண்டை போடுறவங்களாம் இருக்காங்க. அதுக்குள்ளலாம் செய்யறதுக்கு ஆள் இருக்காங்க. சூழ்நிலை வரும்போது உங்களுக்கு அது ஒரு உதவி கிடைக்கும். போன செட்டுக்கு வந்து நோட்லாம் வாங்கி கொடுத்தாங்க, ஃப்ரீயாக வாங்கி கொடுத்தாங்க. சொல்லுங்க, உங்களுடைய கனவு சொல்லிட்டு ஒரே வார்த்தை சொல்லிட்டீங்க. சரி, சந்தோஷம். வேற யாராவது பார்க்குறீங்களா? உங்களோட கனவுகளை சொல்லுங்க. அனைவருக்கும் வணக்கம். என்னோட பேர் பிரியங்கா. யூஜி முடிச்சுட்டு இப்போ மெடிக்கல் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா எனக்கு படிக்கணும்னு ஆசை. இப்போ படிக்க வீட்டில் சூழ்நிலை சரியில்லை, அதனால நான் மெடிக்கல் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஆனால் கண்டிப்பாக படிப்பேன். இப்போ வந்து எல்லாருமே எல்லா விஷயமும் கற்றுக்கணும்ல, எனக்கு அதான் ஆசை. எல்லாமே இப்போ எங்களுக்கு தெரியாமல் இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறேன். அதனால தையல் கற்றுக்கலாம் அப்படின்னு வந்திருக்கேன். சரி, எல்லாரும் ஜாலியாக இப்போ யாருமே எனக்கு தெரியாதுல, புதுசாக இருக்கீங்க எல்லாரும். அதனால எனக்கு என்ன பேசுறது தெரியல. இது ஒரு 10 நாள் போயிட்டா வச்சுக்கோங்களேன், கொஞ்ச நேரம் வாய முடிப்பாப்பா அப்படிங்கிற அளவுக்கு பேசுவேன். அதான் ஒரு ஷையா இருக்கு எல்லாரும் இருக்கிறதுனால. புதுசாக தெரியல எனக்கு யாரையும். அதனால அப்படி சொல்லுங்க, அந்த அளவுக்கு பேசுறேன். அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. கத்துக்கிறதுக்காக தான் வந்திருக்கேன். புதுசாக எல்லாமே எல்லாரும் கத்துக்கணும் அப்படிங்கிறதுனால எனக்கு கத்துக்க மட்டும் கூட எல்லாருக்கும் கத்து கொடுப்பேன்னு சொல்ல. அதனால வந்திருக்கேன். தேங்க்யூ. இப்போ எத்தனை பேர் ஃபீல் பண்ணாங்கன்னு சொல்ல முடியாம, கூச்சப்பட்டு பேச தெரியாம எத்தனை பேர் இருக்கீங்கன்னு இருக்கீங்க. ஓகேங்களா? ஆனால் கண்ணுக்கு முன்னால ஒரு 2 பேர் 3 பேர் ஃபீல் பண்ணதை நீங்கள் பார்த்துருக்கீங்க. ஆனால் யாருமே வந்து லீவ் போடாமல் இருந்தாங்க.
லீவ் போட்டு நீங்க ஒரு ஆள், அதாவது ஒரு கட்டடத்துல வந்து ஒரு கல்லு உருவிட்டுனாக்கா அப்படியே அதை செதுக்கிட்டு உங்களுக்கு லோன் வசதி எல்லாமே நான் ஏற்பாடு பண்ணி தருவேன். சரிங்களா? நான் ஏற்பாடு நிறைய வேண்டியது உங்க திறமைக்கு தெய்வத்தால் ஆகாது எனும் முயற்சி தன் கைவரித்த குளித்தரும். கடவுளே நம்ம கை விட்டாலும் நம்மளோட முயற்சி கைவிடாதுங்கிறது கூட உங்களுக்கு எதிர்பார்க்க பார்க்க அமைஞ்சு தரும். நான் மிஸ் உட்காரணுங்கிறத விட கவனிக்கணும். நீங்க தைக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் மற்றவங்க தைக்கிறத கவனிக்கணும். அது 2 விஷயம் புரியும் உங்களுக்கு. ஒண்ணு வந்து இது நல்லா சூப்பரா தைக்கிறாங்களே, ஒரு புதுசா ஒரு ஐடியா கிடையாது. இன்னொன்னு அவங்க பண்ற தப்பு, இப்படி தைச்சா தப்பு நடந்துச்சுல, இன்னொரு ஐடியா கிடையாது. அதெல்லாம் நம்ம வாட்ச் பண்ணணும், பிறகு வந்து வாட்ச் பண்ணணும். அதெல்லாம் வந்து நம்ம வந்தோம், வெட்டினோம், தச்சோம் அப்படின்னா நீங்க இன்னும் கொஞ்சம் பின்னாடி போகணும். நீங்க ஒரு ஸ்டேஜை உருவாக்கலாம். கஷ்டத்தை வந்து பிறருடைய கஷ்டத்தையும் நம்ம அனுபவிக்க கற்றுக்கணும். அப்போ நமக்கு புது அனுபவங்கள் கிடைக்கும். என்னென்ன மிஸ்டேக் நடக்கிறதுக்குள்ள என்னென்ன பண்றாங்க, புரண்ட துணி வந்து இங்க எப்படி கை வச்சிருக்கிறாங்க, அவங்க சொல்லிக் கொடுப்போம் அவங்களுக்கு. நான் திருப்பி நான் உங்களுக்கு சொல்றேன், நான் கத்துக்கிட்ட எதையுமே நான் கத்துக்கிட்டு வரல. தெரியுதுங்களா? நானா கத்துக்கிறது. ஆனா இப்படி நானா கத்துக்கிறேன்னா நம்மளால கத்துக்க முடியாது, கண்டுபிடிச்சிருக்கு. பிறகு கவனிக்கிறது தான். பிறகு செய்யற தப்பு, அவங்க செய்யற ரைட்டு, இதெல்லாம் பார்த்து அதுல இருந்து நம்ம புதுசா ஒன்று எடுத்துட்டு உருவானது தான். சரி, வேற ஏதாவது உங்களுக்கு எதிர்பார்க்கணும் சொல்லுங்க. எதுக்கு எதிர்பார்க்குறீங்க, என்னென்ன சப்ஜெக்ட் வேணும் நினைக்கிறீங்க? ஒரு 30 சப்ஜெக்ட் வந்து இது என்ன, அந்த க்ளவுஸ் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணி தருவோம் உங்களுக்கு வந்து கிளாஸ் நடத்த போறோம்னாக்கா ஃபர்ஸ்ட் பெடல் போட சொல்லி கொடுத்துருவோம். நாளைக்கு ஸ்டார்ட் பண்ணுவோம். பெடல் போட ஆரம்பிச்சிருவோம். ரெண்டாவது வந்து ஒரு 3 தையல் சொல்லி தருவேன். இதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னாக்கா, இதுக்கு என்னென்ன தேவைன்னாக்கா ஒரு கத்திரிக்கோல், ஒரு பாபின் பேஸு, நூல் இருக்கிற நூல், துணி ஏதாச்சும் எடுத்துருவாங்க.